ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இனிய வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போனோம் அப்படின்னா, நாம் எல்லாருமே கோவிட் வேக்சின் பற்றிலாம் போட்டிருப்போம். அதற்கான சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் அண்டு சைன்இன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்சின் போடும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு சொல்லிட்டு கொடுங்க. அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, ஓடிபி எனக்கு வரல. ஓகே, ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் தப்பாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னா இங்கே ரைஸ் அண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் கரெக்ஷன் மை சர்டிஃபிகேட், ரெக்கார்டிங் நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி, இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ண உடனே மெம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மொபைல் நம்பரில் 4 மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், திரும்பவும் உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நேமு, அப்புறம் இயரு, அப்புறம் ஜெண்டரு, அப்புறம் ஃபோட்டோ ஐடி, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஐடின்றது பாஸ்போர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்டுக்கு தேவைப்படும் உங்களுக்கு. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா இப்போது சேஞ்ச் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் கொடுக்குறேன். இதில் என்டர் கரெக்ட் இயர், என்ன வருஷன் சொல்லிட்டு என்டர் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் வேலிட் ப்ரூஃப், அந்த டேட் ஆஃப் இயர் இருக்கிற ஒரு ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆகிடுது. இதில் 48 ஹவர்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. பட் நான் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு என்னுடைய நேமு. இப்போ நான் பேக் வந்துடுறேன். மொபைல் நம்பர் எப்படி நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் கீழே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஏ மெம்பர் டு நியூ மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மெம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மெம்பரை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஆல்ரெடி இங்கே ஓல்டு மொபைல் நம்பர், கரண்ட் மொபைல் நம்பர் வந்துடும். இங்கே நியூ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த நியூ மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளார பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் மொபைல் நம்பரு. அதுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணால் தான் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்டு, ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.